குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலாவல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலாவல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் 29/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு மங்களமாக வீட்டிலே குற்று விளக்கை ஏற்றி வைத்து சுவாமி அறையிலே பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். தேவார் திருவாசகங்களை சிவபுராணத்தை இறை நாமாக்களை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து இந்த எந்தெந்த வீடுகளிலே இந்த அதிகாலையிலே சாம்பிராணி தூவமிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலிலே கோலமிட்டு விளக்குகள் ஏற்றி வைத்து தெய்வீகமான இறை நாமாக்கள் இறை பாடல்கள் ஒலிக்கின்றதோ அந்த இடத்தை நாடி மகாலட்சுமி வருவாளாம். அவ்வாறு அந்த சிறப்புகளோடு கூடியதாகிய இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை என்று பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற ஆனைக்கோட்டை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள சம்பந்த பிள்ளையார், ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையார் என்று பெயர் பெற்ற ஸ்ரீ விக்ன ராஜ விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் இன்றைய தினம் துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்ற உற்சவத்தோடு சிறப்பாக நடைபெற்று துவஜாரோகணம் கொடியேற்றம் நடைபெற்று தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெற இருக்கின்றது. இன்று மாலை புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டிய ஸ்ரீ பூர்ணாபுஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்திலே விநாயகர் வழிபாடு, புண்ணியாக பாஜனம், அனிக்ஞை, கிராமசாந்தி போன்ற நிகழ்வுகளோடு கடஸ்தாபனம், சங்குஸ்தாபனம், யாக பூஜை வழிபாடுகளோடு ஆரம்பமாகிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மகா சங்காபிஷேகம். இந்த பூர்ணாபுஷ்கலா சமேத நாத்தாண்டிய ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேக தின மணவாள கோல சங்காபிஷேகம் நாளைய தினம் சனிக்கிழமை 30ஆம் தேதி காலை 8 மணி முதல் பூஜைகள் யாக பூஜைகள் நடைபெற்று விசேஷ திரவிய அபிஷேகங்கள், திரவிய ஹோமம், மகா பூர்ணாகுதி, கும்பங்கள் வீதி வலமாக எடுத்து வந்து மூலாலயத்திலே அபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகள் சகல அடியவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாடுகளிலே நாமும் இணைந்து ஆங்காங்கு உள்ளவர்களெல்லாம் இந்த நாத்தாண்டிய ஐயனார் ஆலயம் இன்றைய தினம் ஆரம்பமாகி நாளை காலையிலே சனிக்கிழமை காலையில் சங்காபிஷேகத்தோடு பகல் சுவாமி வீதியுலாவும் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது.
அவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகளிலே சகல அடியவர்களும் நாம் எல்லாம் சென்று இறை பிரார்த்தனைகளை ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இவ்வாறு ஆலயங்களிலே சென்று இறைவனை வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ்,
என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டு இருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்த அளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இறைமகன் இயேசுவை பற்றிய நற்செய்தியாளர்கள் அவருடைய வாழ்வு பணி பற்றி எழுதுகின்ற பொழுது அவருடைய வாழ்வினுடைய ஒரு இரகசியத்தையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்விலே அவர் ஆற்றல் மிக்கவராகவும் பலம் பொருந்தியவராகவும் வெற்றி வீரராகவும் செயல்படுவதற்கு அடித்தளமாக இருந்த அவருடைய செப வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அவருடைய செப வாழ்விலே அவர் எவ்வளவு தூரம் எத்தனை மணித்தியாலங்கள் தன்னுடைய பணியை செய்தாலும் தம்முடைய தந்தையாகிய இறைவனோடு அவர் தனித்திருந்தார் என்ற அழகான கூற்றினால் இயேசுவினுடைய வாழ்வின் வெற்றியினுடைய இரகசியத்தை குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் குறிப்பாக இயேசு முக்கியமான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு முன்னதாக தம்முடைய சீடர்களை 12 சீடர்களை தெரிவு செய்வதற்கு முன்னதாக இரவெல்லாம் அவர் செபத்திலே ஈடுபட்டிருந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த செபத்தினுடைய பலம்
சக்தி. இதை இயேசு ஆழமாக உணர்ந்திருந்தார். இந்த செபம் என்று சொல்லுகின்ற பொழுது புத்தகங்களை நாங்கள் படித்து கொள்வது மட்டுமல்ல, அல்லது நாங்கள் ஏதோ எங்களுடைய வாயிலே வந்தது போல பேசுவது மட்டுமல்ல. தந்தையாகிய கடவுள், அதாவது இறைவனை தந்தை என்று அழைத்து ஒரு பிள்ளைக்குரிய உணர்வோடு இறைவனை நோக்குவது ஆகும், இறைவனை அணுகுவது ஆகும், இறைவனோடு உரையாடுவது ஆகும், இறைவன் முன்னிலையிலே எங்களுடைய உள்ளத்தை திறப்பது ஆகும். பல தடவைகளில் நாங்கள் அனுபவித்திருப்போம், எங்களுடைய சொந்த முயற்சியினாலே பலத்தினாலே ஆகாதது, முடியாதது செபத்தினாலே முடிந்ததாக இருந்தது. இந்த செபத்தினுடைய பலத்தை எங்களில் பலர் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் இறைவனுடைய உதவி எங்களுக்கு தேவை, இறைவனுக்கும் எங்களுக்கும் ஒரு நெருக்கமான இணைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அல்லது இந்த இறைவனோடு தனித்திருப்பதில் எங்களுக்கு நேரமில்லாமல் போய்விடுகின்றது. 24 மணித்தியாலம் இருக்கின்றது, வாரத்திலே 7 நாட்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த இறைவனோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த மன்றாட்டிலே, அது தனித்தாக இருக்கலாம், அல்லது கூட்டாக குடும்பமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இணைந்து சபிக்கின்றதிலே, மனம் திறந்து பேசுவதிலே, இறைவனை அப்பா தந்தாய் என்று அழைத்து செபிப்பதிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை முறையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு இரகசியமாக இருந்தது, தம்முடைய தந்தையோடு எப்பொழுதும் அவர் தொடர்பு கொண்டவராக இருந்தார். நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம், எல்லோரும் தங்களுடைய கரங்களிலே எப்பொழுதும் இந்த டெலிஃபோனை வைத்து கொண்டிருப்பார்கள். எல்லோரோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். பேச வேண்டும், உரையாட வேண்டும் என்று, அவர்களை பற்றி அறிய வேண்டும், செய்திகளை அறிய வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு தூரம் ஆவலோடு இருக்கின்றோமோ, இந்த டெலிஃபோனை கூட நாங்கள் பயன்படுத்தி அதனூடாக கிடைக்கின்ற இறை வார்த்தைக்கு அல்லது எங்களுடைய இறைவனை பற்றிய போதனைகளுக்கு, பாடல்களுக்கு நாங்கள் செவி சாய்ப்பதனூடாக இறைவனோடு நாங்கள் அந்யோன்யமாகலாம். ஆனால் வெறுமனே இந்த செபிப்பது என்று சொல்லுவதிலும் பார்க்க, இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற, எப்பொழுதும் அவருடைய எண்ணம், அவருடைய நினைவு எங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் இந்த இறைவனோடு தொடர்பாக இருந்தால், அதனுடைய பிரதிபலிப்பாக எங்களுடைய சொல்லும் செயலும் தூய்மை உள்ளதாக, மேன்மை உள்ளதாக இருக்கும். அத்தகைய ஒரு வாழ்க்கை முறைக்கு உங்கள் எல்லோருக்கும் இறைவன் அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்காக நான் மன்றாடி நிற்கின்றேன். ஆமென்.